உங்கள எத்தனை பேர் உங்களுடைய மனைவி, குழந்தைங்க, உங்களுடைய அப்பா அம்மா இவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறீங்க? உங்க குழந்தைங்க கேட்ட பொருளை கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்களோட பட்ஜெட் இல்லாததுனால வாங்கி கொடுக்காம இருந்திருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். எல்லாரும் நினைப்போம் நம்மளுக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், கை நிறைய பணம் இருக்கணும், நம்மளும் கேட்டதை உடனே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அப்படின்னா இந்த 8 பழக்கமும் அதற்கான வழியை உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு அதிகமா நான் ஒன்றும் கதை சொல்ல போறதில்லை. நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, வேலையை விட்டுருங்க, பிசினஸ் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல போறதில்லை. சிம்பிளா 8 பழக்கத்தை மட்டும் தான் சொல்றேன். இந்த 8 பழக்கத்தை கடைபிடிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் கண்டிப்பா வரும். அப்படி இல்ல என்னால இந்த 8 பழக்கத்தை கடைபிடிக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு 2 இல்ல 3 பழக்கத்தை கடைபிடிச்சீங்கன்னா கூட கண்டிப்பா மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. அதற்கு நான் கேரண்டி. வணக்கம், நான் உங்கள் செந்தில்குமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க இதுதான் முதல் முறை வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்பர் 1, நோ கிரெடிட். கடன் வாங்காதீங்க. ஆடம்பர செலவுகளுக்காக என்னைக்குமே கடன் வாங்காதீங்க. அத்தியாவசிய தேவைகளுக்காக வேணா கடன் வாங்கலாம். அதுவும் குட் லோன், பேட் லோன் இந்த மாதிரி கேட்டகரியில குட் லோன்ஸ் வாங்கலாம். பேட் லோன்ஸ் என்னைக்கும் வாங்கக்கூடாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அவர் ஆடம்பரமா செலவு செஞ்சதுனால 20-25ஆம் தேதி சம்பள காசு மொத்தமும் காலி ஆயிடும். அதனால வேலை செஞ்ச கம்பெனிலேயே அட்வான்ஸ் வாங்க ஆரம்பிச்சாரு. அது அடுத்த மாச சம்பளத்துல பிடிச்சுக்கிட்டு தான் மிச்சத்தை கொடுப்பாங்க. அதனால மாசம் மாசம் அவர் அட்வான்ஸ் வாங்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்ல அட்வான்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நண்பர்கள், உறவினர்கள்ட்ட எல்லாம் கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. இதுவே அவர் வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னைக்கும் அந்த கடனை தீர்க்கணும், இனிமேல் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கே வரல. நீங்க நிறைய டிவி ஆட்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. கிரெடிட் கார்டு, இஎம்ஐ இந்த மாதிரி இதுல போய் விழுந்துடாதீங்க. பை நவ் பே லேட்டர் இதெல்லாம் கண்டிப்பா போகவே போகாதீங்க அந்த பக்கம். உங்களுக்கு வீடு, கார், பைக் இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருள் ஏதாவது வாங்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேங்க் லோன் மூலம் வாங்கலாம், கடனாவும் கூட வாங்கலாம். அதனால் கடன் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. 2வது, அக்கவுண்ட்ஸ். நீங்க உங்களுடைய செலவுகளை எழுதி வச்சு கணக்கு பாருங்க. நீங்க எதுக்காக எவ்வளவு செலவு செய்யறீங்க அப்படின்றத அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. நானும் முதல்ல அக்கவுண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணாம தான் இருந்தேன். எழுதி வச்சு அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எங்க செலவு அதிகமா பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சது. நான் வேலை விஷயமா வெளியூருக்கு போகும்போது டிராவல்ஸ்ல தான் போவோம், ஏசி பஸ்ல தான் போவோம். அது அப்படி போயிட்டு இருக்கும்போது செலவு அதிகமா தெரிஞ்சது. அதுவே செலவை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ரெயின்ல போக ஆரம்பிச்சேன். இதனால எனக்கு 50-60% பணம் மிச்சமாச்சு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதுல நீங்க எதுல அதிகமா செலவு பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்சா தான் எப்படி குறைக்க முடியும் அப்படின்ற அக்கௌண்டே பார்ப்பீங்க. அதனால நீங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது கட்டாயம் பண்ணுங்க. 3வது, கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க. லீவ் பேட் ஹேபிட்ஸ். இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கால்குலேஷன். ஒரு நாளைக்கு 50 ரூபா மிச்சம் பண்றீங்க அப்படின்னா மாசம் 1500 ரூபாய், வருஷத்துக்கு 18,000 ரூபாய். இத ஏதாவது எஸ்ஐபி இல்ல பிபிஎஃப்ல போட்டா 10% growth இருந்தா கூட 5 வருஷத்துல 1,20,000 ஆயிடும். உங்க சம்பளத்துல இது 5 மாசத்து சம்பளமா இருக்கும். சிகரெட் குடிக்கிறவங்கனாலேயே ஒரு 50 ரூபா மிச்சம் பண்ண முடியும். அப்ப ட்ரிங்க்ஸ் பண்றவங்க எவ்வளவு மிச்சம் பண்ணலாம்? 100-150 ரூபா மிச்சம் பண்ணா எவ்வளவு வரும்னு நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தினால உங்களுடைய பணம் மட்டும் செலவாகிறது இல்லை, உங்களுடைய ஆரோக்கியமும் கெட்டு போயிடும். இதனால ஃபியூச்சர்ல பிற்காலத்துல உங்களுடைய மெடிக்கல் பில்லும் கூட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் கெட்ட பழக்கத்துகளை விட ஆரம்பிங்க. அப்படி இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கனாலும் செய்யுங்க. 4வது, ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் ஆகட்டும், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் லேப்ஸ் ஆச்சுன்னா உங்களுடைய சூழ்நிலை காரணமா ரொம்ப பெரிய நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும். வாரண்டி கார்டு மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வாரண்டி இருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சும் கூட உங்களால அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ இல்ல ரீப்ளேஸ் பண்ணவோ முடியாம போயிடும். உங்களோட ரெக்கார்டு எல்லாத்தையும் சரியான முறையில் பராமரிங்க. லாங் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்தெந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல், இன்சூரன்ஸ், வாரண்டி கார்டு, பேங்க் ரெக்கார்டு, ஐடி கார்டு, பிஎஃப், இஎஸ்ஐ, இன்கம் டேக்ஸ், பில்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஃபைல் பண்ணி அதுல நீங்க ரெக்கார்ட்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறது இது எதிர்காலத்துல உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க எதையும் தேட வேண்டிய தேவையும் இருக்காது, உங்களுக்கு எந்த ஒரு டேட்டும் மிஸ் ஆகாது. 5வது, சேவ் அண்ட் இன்வெஸ்ட். 2004 பெட்ரோலோட ரேட்டு 34 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 104 ரூபா. அன்னைக்கு 3 லிட்டர் பெட்ரோல் வாங்க முடிஞ்சது, ஆனா இன்னைக்கு 1 லிட்டர் தான் பெட்ரோல் வாங்க முடியும். இதைத்தான் நம்ம இன்ஃபிளேஷன் சொல்றோம். உங்களுடைய பணத்தை வீட்லயோ பேங்க்லயோ சேர்த்து வைக்கிறதுனால அதோட மதிப்பு குறையத்தான் செய்யும், மதிப்பு கூடாது. அதுவே சரியான இடத்துல முதலீடு பண்ணீங்கன்னா தான் அதோட மதிப்பு கூடும். இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. பிக்ஸ்டு டெபாசிட், கோல்டு, சில்வர்,
மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர்ஸ், இதுல எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி பண்றதால உங்களுடைய பணம் மதிப்பு குறையாம மதிப்பு கூடிக்கிட்டு இருக்கும். இதுலயும் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுங்க கரெக்டா. ஆறாவது, பை இன் பல்க். 1 கிலோ அரிசியோட விலை 60 ரூபா. அதுவே நீங்க பேக்கெட்டா வாங்கினீங்கன்னா 55 ரூபா தான் வரும். 5 ரூபா குறையும் 1 கிலோவுக்கு. 20 கிலோ 25 கிலோ தேவைப்படுது அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கு 1 கிலோவுக்கு 5 ரூபாய்னா குறைஞ்சது 100 ரூபா 150 ரூபா வரலும் மிச்சம் பண்ணலாம். நீங்க மாச சம்பளம் வாங்குறவங்களா இருந்தா 50% 60% வீட்டு உபயோகப் பொருள் வாங்குறதுலயே செலவாயிடும். அப்படி அந்த 50-60% நீங்க இப்படி மொத்தமா வாங்குறதுனால 5-10% சேவ் பண்ண முடியும்னா எவ்வளவு ஆகும்னு கணக்கு போடுங்க. குறைஞ்சது 500-1000 ரூபாய் மிச்சம் பண்ண முடியும். ஏழாவது, சேவ் யுவர் ஹெல்த். நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிற காலத்துல உங்களோட ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க. இப்படி சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிற காலத்துல உங்களோட ஆரோக்கியம் வேணும் அப்படின்றதுக்காக ஹெல்த்துக்காக அதை செலவு பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா நீங்க ஜிம், யோகா இந்த மாதிரி போய் 500-1000 செலவு பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வராம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதனால எதிர்காலத்துல உங்களுக்கு நிறைய பணமும் மிச்சமாகும். ஸோ உங்க ஹெல்த்ல நீங்க கவனம் செலுத்துங்க. லாஸ்ட் ஒன், நெவர் ஸ்டாப் லேர்னிங். என்னைக்கும் கத்துக்கிறத நிறுத்திடாதீங்க, படிக்கிறத விட்டுறாதீங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் விட்டு போயிருச்சு. நிறைய ஃபேக்டரியில நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பெரிய ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர்த்தோட வேலை போயிடுச்சு. அதே மாதிரி டைபிஸ்ட் வேலை போயிடுச்சு, இருந்த இடமே இல்லாம. இதனால நாட்டுல வேலை வாய்ப்புகள் குறையுது அப்படின்றது கிடையாது. புது புது வேலை வாய்ப்புகள் உருவாகிக்கிட்டும் இருக்கு. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆனா தான் அந்த வேலைகளை செய்ய முடியும். நீங்க யூஸ் பண்ற இந்த மொபைலை வச்சே நிறைய வேலை வாய்ப்புகள் கத்துக்க முடியும். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மொபைலை வச்சே நிறைய கத்துக்க முடியும். கத்துக்குங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இந்த வெப்சைட்ஸ் நான் ஒரு சில வெப்சைட்ஸ் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் உங்களுக்கு. கான் அகாடமி, அன் அகாடமி, கோர்சேரா, இந்த மாதிரி லேர்னிங் வெப்சைட் நிறைய இருக்கு. ஃப்ரீயாவே நீங்க படிக்கலாம். நீங்க இன்னைக்கே படிக்க ஆரம்பிங்க. என்னைக்கும் நிறுத்தாதீங்க படிக்கிறத. இந்த 8 பழக்கத்துல குறைஞ்சது 2 பழக்கத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாற்றம் கண்டிப்பா வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் ஏதாவது நல்ல பழக்கங்கள் நான் சொல்றதுக்கு மறந்துருந்தா கூட நீங்க நினைவுபடுத்துங்க. இந்த பதிவுல நான் சொல்லாத சில கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.